விஸ்கி பீரு போதை தான், மூணே அவரில் போதும் தான், அஸ்கி வயசு பேசுவா போதாரந்த போதை தான், அப்ப நீ விழுந்தனா ஏந்திர மாட்டேனா. வாய்ப்புக்காக பாதி, இச்சைக்காக பாதி, அதுதான் நடக்குது. ஸோ அப்போ நான் புதுசாக போகிறப்ப இந்த மாதிரி நடக்குதுன்னா நான் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணாமட்டேன்னா நாளைக்கு நான் ஒரு சீனியர் ஆகிறப்போ இன்னொருத்தங்க வந்தாங்கன்னா நானும் அதே தான் நான் கேரி ஓவர் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் சந்தோஷத்துக்கு, ஒரு கவர்ச்சிக்கு நம்ம அலைஞ்சிரோமே, இப்படி நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிறோமேன்றத யோசிங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. ஸோ இப்போ இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நியூஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் பாப்புலராக போயிட்டுருக்கு. அதை பார்க்குறப்ப என்னென்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்க பிடிச்ச வேலைக்கு போவாங்க. இப்போ சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க பிடிச்ச வேலைக்கு போவாங்க. பட் அந்த பிடிச்ச வேலையை பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரப்போ அந்த ஒர்க்கும் அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த நியூஸஸ் வந்துட்டு அப்பப்போ தான் எக்ஸ்போஸ் ஆகுது. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீ டூ மூமெண்ட் அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. மறுபடியும் அது சர்ஃபேஸ் ஆகிறப்ப என்னென்னா ஏற்கனவே வந்த விஷயம் திருப்பி இப்போ இந்த தடவை பார்க்குறப்ப என்னென்னா நம்ம முதல்ல வந்ததுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலையோ, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. திருப்பியும் அந்த மீ டூ மாதிரியே ரீசர்ஃபேஸ் ஆகிறப்போ அந்த கேர்ள்ஸுக்கு இல்லை உமன்ஸுக்கு வந்துட்டு நம்ம அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ, அதை வந்துட்டு லேர்ன் பண்ணாமல் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னும் மேலில் இருக்கவங்க அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போது தயாரிப்பாளர் அந்த சங்கமாக இருக்கட்டும், இல்லை ஆக்டர்ஸ் அசோசியேஷனாக இருக்கட்டும், அந்த டைம் இன்டர்வியூஸ் தராங்க, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு தராங்க, அதுக்கப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி தான் தோணுது திருப்பி பார்க்குறப்ப. பாலியல் தொந்தரவுன்றது அவங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உடல் பசி, அந்த ஈர்ப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை யாருமே சரியாக புரிஞ்சுக்கல, யாருமே சரியாக அதை புரிஞ்சுக்காததுனால ஒரு அறியாமையின் காரணமால அவங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போ தான் தலைவா படத்தில் தளபதி விஜய் கூட சொல்லுவார், விஸ்கி பீரு போதை தான், மூணே அவரில் போதும் தான், அஸ்கி வயசு பேசுவா போதாரந்த போதை தான், அப்ப நீ விழுந்தனா ஏந்திர மாட்டேனா. ஓகேயா? அதாவது இங்கே பாருங்க ப்ரோ, பொண்ணு இது இயற்கை, அது செயற்கை, அது என்னன்றத அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வோட பாருங்க. ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, சும்மா ஜெர்க்கான ஃபீல் வருது, உங்களையும் மீறி ஒரு ப்ளஷருக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு 7 நிமிஷம், அது ஒரு போதை. பீர் பாட்டில் வாங்கி தரேன், அது ஒரு 2 மணி நேரம் போதை, அவ்வளோதான். இதுவும் போதை, அதுவும் போதை. இது என்ன இயற்கை, அது செயற்கை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டு ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ், அதெல்லாம் நிலையில்லாத சந்தோஷத்துக்கு பின்னாடி போயிட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க. எல்லாம் ஆகாத வேலை. ஆனால் அதுக்கு இந்த பாலியல் தொல்லை கொடுக்குறவங்களுக்கு கடுமையான சட்டம் போட்டு தண்டனை கொண்டு வரணும். எனக்கு அதுதான் மெயின் என்ற மனசு பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. நடக்கக்கூடியதாக இது அபியூஸ் பண்ணுறதுன்றது தவறு தானே? தவறு தான் ப்ரோ, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வழி, நமக்கு இப்போ பாலியலே நடக்கூடாதுன்னா அந்த காலத்தில் அதுக்கு தான் மேரேஜ், திருமணம்னு ஒரு சடங்கு இருக்குது, புரியுதா? அதுக்கு தான் மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட், அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் ஓப்பனாக பதில். இதுதான் இங்கே பாருங்கள், பாலியல்ன்றது எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம் தான். அந்த போதையை நீங்கள் விழிப்புணர்வோட ஒரு அவேர்னஸோட அதை நீங்கள் பாருங்கள், உங்களே அப்புறம் நீங்களே தெரிஞ்சிருவீங்க, அடைச்சி இதுக்கா போயிட்டு நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன பையன், 2 வயசு பையன் பட்டாம்பூச்சி பார்த்தவனே ஓடுறான்ல, அதே தான் இதுவும். அவன் என்ன நம்ம பார்த்தா ஏன் ஓட மாட்டோம்னா, நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தோம். அதை பற்றின ஒரு அறிவு நிறைய நமக்கு வளருது, அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் இப்போ புதுசாக ஒருத்தங்க ஒரு நடிகை வராங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணிக்க நினைக்கிறதுக்கான அந்த மனநிலை ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே என்ன யூஸ் பண்ணால், நம்மளோட வீட்டிலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம எப்படி நெச்சூர் பண்ணுறோமோ ஒருத்தங்களை பொறுத்து தான் அப்படி ஆகும். ஸோ இது ஏன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க? இப்போ நான் ஒர்க் பண்ணது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி கேசஸ் நடக்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாமல். பட் என்னை கேட்டால் இதெல்லாம் உமன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறப்போ அதை அப்போவே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா இது கம்மியாகும். ஏன் அந்த மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அட் த சேம் டைம் அதையும் நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை. அவங்களோட ஷூஸில் இருந்தால் தான் நமக்கு தெரியும் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல. பட் இது எனக்கு என்ன இதுனா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கிறப்ப கேர்ள்ஸ் முன்னாடி அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். பட் நம்மளோட கல்ச்சர் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா எங்கே எக்ஸ்போஸ் பண்ணால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நிறையா பேர் பொறுத்துட்டு போகிறாங்க. பட் அதுக்கு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணால் தான் இதெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறது
நான் ஃபீல் பண்ணது இது ஒவ்வொரு தடவை நியூஸ் பார்க்குறப்ப. நடிக்க வராங்க நடிகைகள் வந்து புதுமுகமா வராங்கன்ற பட்சத்துல எஸ் ஆமா. இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது நீங்க ஒத்து போனாதான் உங்களுக்கு வந்து இங்க திரைத்துறையில நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது ஆமா எந்த ப்ரோ, விதத்துல இங்க நியாயம்? பாருங்க ப்ரோ, அதுக்கு வந்து அது அவங்கவுங்க விஷயம்தான். அவங்க வந்து இங்க பாருங்க, அவங்க ஒன்று அது அந்த அந்த அந்தந்த லேடிஸோடைய விருப்பம். அவங்க இஷ்டப்பட்டா ஓகே, வேணானாலும் வேணான்னு விட்டுடணும். எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் போய்கிட்டு? டோன்ட் சேஸ் டெம்பரவரி ஹாப்பினஸ், சேஸ் ஒன்லி பர்மனன்ட் ஹாப்பினஸ். ஓகேயா? அந்த பொண்ணுன்ற ஒரு மாய வலையில், மாயே கிடையாது, அது இயற்கை தான். அந்த போதையில் போய் சிக்கிடாதீங்க. அதை அவேர்னஸாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் சந்தோஷத்துக்கு, ஒரு கவர்ச்சிக்கு நம்ம அலைஞ்சிரோமே, இப்படி நம்ம வாழ்க்கை அழிச்சிக்கிறோமேன்றத யோசிங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்புக்காக இல்ல தங்களுடைய இச்சைக்காக இப்படி பயன்படுத்திக்கிறாங்களே, எதனால நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்புக்காக பாதி, இச்சைக்காக பாதி, அதுதான் நடக்குது. எல்லா நாட்டிலையும் எல்லா பக்கமும் அது நடந்ததை தீருது. அதை நாம் வந்து கட்டுப்படுத்துறதுனா ஆகாது. அது கவர்மெண்ட் பார்த்து எல்லாம் முறையோடு கட்டுப்படுத்துனா ஒரு அளவுக்கு மாதிரியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் எங்கே அதை நினைக்க போகிறாங்க? இப்போ வந்துட்டு இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வேற வழி இல்லாம இப்போ குடும்ப சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார ரீதியா நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசா கவலைப்பட்டிருக்க எஸ் ஆமா ஆமா ஆமா. இல்லாத பட்சத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நல்ல வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நாலு பின்ன இதை பத்தி பேசுறதுல எந்த விதத்துல பிரயோஜனம் நினைக்கிறீங்க? அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ப்ரோ. அவங்கவுங்க விருப்பம் ப்ரோ. அது இன்னைக்கு ஒரு ஹீரோ நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்படி போய் அவங்க ஒரு வாய்ப்பை வாங்கணுமா அப்படின்னு கேட்க, அது தப்பு. அது வேணாம், எனக்கு தெரிஞ்சு வேணவே வேணாம். ஹீரோயின்ஸ்னாலே எடுத்துக்கோங்க. இப்போ பாலிவுட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தீபிகா படுகோன் இருக்காங்களே, தீபிகா படுகோன், அவங்க மேலே ட்ரக் டீலிங் கேஸ் ஆச்சு. முதல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொண்களை கவர்ச்சியாக காட்டுறது தான் தப்பு. அவங்களுக்கு கலர் கலராக மேக்கப் போட்டு கலர் கலராக ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் காமிச்சா யார் தான் சும்மா இருப்பா? அது இயற்கையாக வரக்கூடியது, அவ்வளோதான். அதாவது நீங்கள் கேட்குற ஒரு கொஷின் கரெக்டான பாயிண்ட் தான். இப்படி ஒருத்தவங்க உடம்பையே விற்று சினிமாவில் போய் நடிக்கணுன்றதெல்லாம் வேஸ்ட்டு. வேணவே வேணாம். குடும்பம் வாழுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். அவங்கள வந்து அந்த மாதிரி சித்தரிக்கிறது ஒரு விதமான ஒரு காரணம் அவங்க மேல. எஸ் ஆமாம். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, ஹீரோயின்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் ஹீரோயினுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ட்டு கேட்குறீங்க, கரெக்டாக? ஆமாம். அந்த மாதிரி ஹீரோயின் ஏன் அப்படி இருக்கிறாங்க? அது அவங்க தான் ப்ரோ இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்க வரேன். வாய்ப்புக்கோசரம்னா இங்கே பாருங்க ப்ரோ, சினிமாக்குன்னு போனால் நம்ம ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணி தான் ஆகணும். அவங்க பண்ணுறது தியாகம் பண்ணிட்டு போகிறாங்க, வேறு வழியே இல்லை. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய சாய்ஸ் தான் அது. எஸ், அது அவங்கவுங்க சாய்ஸ், அவங்கவுங்க இஷ்டம். கேட்டால் என் பர்சனல்னுவாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் பொதுவாக நான் சொல்கிறேன், அவங்கவுங்க இஷ்டம் தான். அவங்களுக்கு ஒரு படம் ஒரு ஹீரோயின் நடித்தாங்கன்னா 2 கோடி வாங்குறாங்க. சரி, ஒரு சராசரியாக அவங்க எதனால் திரும்ப அப்படி போகிறாங்க நான் சொல்லட்டுமா? ஒரு சராசரி ஒரு மனுஷனோட சம்பளம் எவ்வளோ? குறைஞ்சது இப்போ இது இருக்க நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு, ஒரு பொருளாதாரத்துக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா, மாதம் 30,000 கூட சம்பளம் எங்கேயும் கொடுக்க மாட்டான். படித்த படிப்புக்கும் வேலை அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. அதுக்கும் மேலப்பட்டு வேறு என்ன சொல்கிறது, எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க 1 லட்சம் 2 லட்சம்லாம் கண்ணால் பார்க்குறாங்க. அவங்க ஒரு படம் நடித்தா 1 கோடி அப்படி வாங்கிடுறாங்க, 10 லட்சம் அப்படி வாங்கிடுறாங்க. அதனால் அந்த பணத்துக்கோசரம் அவங்க போயிடுறாங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பண ஆசை. சரி, என்ன பண்ணுறது விடு, நம்ம கஷ்டப்பட்டு இப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு போனால் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். இதுனா அப்படி இல்லை, நம்ம நோவாமல் காசு கிடைக்குது, காசுக்கோசரம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். மாதம் 50,000 சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு படத்துக்கு ஹீரோயின் வந்து 1 கோடி ரூபா வாங்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை? யோசனை பண்ணி பாருங்க. இருங்க ப்ரோ, 1 கோடி ரூபா நீங்கள் இப்போ உங்கள் கையில் இருந்தால், நம்மளே நம்ம 1 கோடி வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெலாம் நம்ம போகிறோம்? அந்த காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போகிறாங்க, மற்றபடி அவங்களுக்கு தப்பான நோக்கன்றது இல்லை. போங்கடா அப்பா, என்ன சினிமாவில் போனால் என்ன தியாகம் தானே பண்ணணும், பண்ணிட்டா போச்சு விடுங்க. 1 கோடி ரூபா நான் சம்பளம் கிடைக்குது ஒரு படத்துக்கு, எதுக்கு நம்ம தியாகம் பண்ணிட்டு போகலாம்? ப்ரொடியூசர் சொல்கிறத கேட்போம், யார் என்ன பண்ணுறானா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து தவறான நோக்கத்தில் கேட்டாலும் நம்மளுக்கு அவ்வளோ அமௌண்ட் வருது, பரவாயில்ல. எஸ் ஆமாம். ப்ரொடியூசர் எங்கே பாருங்க ப்ரோ, யாராக இருந்தாலும் சரி ப்ரோ, ஒருத்தவங்களுக்கு ஒன்று பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. சரி ப்ரோ, நான் ஒன்று கேட்குறேன். ஆலியா பட் ஹீரோயின், இப்போ நீங்கள் பாலிவுட் ஹீரோயின் எடுத்துக்கோங்க. ஆலியா பட் இருக்காங்க, சோனாக்ஷி இருக்கிறாங்க. ஏன் அவங்கள மாதிரி பெரிய ஹீரோயின்லாம் நடிக்க வைக்கிறாங்க? இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பான், அவங்களுக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க? ஆலியா பட்டுக்கு கிட்டத்தட்ட 85 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில். 85 மில்லியன்னா அப்போ 1 கோடி 8 கோடி ஃபாலோவர்ஸ். அப்போ அந்த 8 கோடி ஃபாலோவர்ஸில் எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க? 8 கோடி பேர் அவங்களுக்கு 10 கோடி RRR படத்துக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 கோடியை எப்படி கால்குலேஷன் பண்ணுங்கள்? ஒரு 8 கோடி பேரில் ஒரு 3 கோடி பேர் அந்த ஃபேன்ஸ் தேட்டரில் போய் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு 10 கோடி தூக்கி கொடுக்குறாங்க. 10 கோடி சினிமா பிஸ்னஸ் ஹீரோயிங்க வச்சு பண்ணுறாங்கன்னா அந்த 10 கோடி கொடுக்குற சம்பளம் வந்து 20 கோடி ஆகும்.
அவ்வளோதான். இப்போ இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மோகன்லால் இந்த மாதிரி இவங்க பேர்லாம் வந்து அடிப்படுது. ஸோ அவங்க கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளை போய் நம்ம மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களான்னு ஒரு ஒரு பிம்பம் வரும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ மக்கள் சினிமாவை பார்க்கறது மேபி வெறுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு அவர்ஷன் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, நான் மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல. பட் நான் இப்போ வந்துட்டு மூவியாக பார்க்குறேன் அப்படின்னா நான் இந்த இது வந்துட்டு திங்க் பண்ண மாட்டேன். ஏன் திங்க் பண்ண மாட்டேன்னா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா இப்படி பண்ணல அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணுறது வந்துட்டு நான் யூஸ்வலாக பர்சனலாக ஐ டோன்ட் ஜட்ஜ். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் தெரியாது. அதுமாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றப்போ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்த ஒரு ஃபேக்ட்ஸுமே இல்லாமல் வந்துட்டு நம்ம பேச முடியாது, ஜட்ஜும் பண்ண முடியாது. ஸோ இது என்ன வந்துட்டு அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. நாளைக்கே நான் ஒரு மூவி பார்க்குறப்போ வந்துட்டு ஒருத்தங்களை அப்படி யோசிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது என்ன அஃபெக்ட் பண்ணாது. பட் நீங்கள் கேட்குற மாதிரி வந்துட்டு அது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு பட் இது உண்மையிலுமே எனக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணுன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு விஷயம் நடக்கிறப்ப நிறைய பேர் அதுக்கான பொய்யான இது பாப்புலாரிட்டிக்கு இதுக்காக பொய்யான இதுவும் வர சான்சஸ் இருக்குது. பட் அந்த பொய்யான இது வரனால வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த பொய்யான இதுகள் வரங்கனால அந்த உண்மையான ஒரு விஷயத்தை வந்துட்டு யாரும் மூடி மறைச்சிடக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு உண்மையாக நடக்குது அப்படின்னா கூடவே அந்த டைம் வந்துட்டு 9 பேர் வந்துட்டு பொய் இது சொல்கிறாங்க அப்படின்னா பட் 9 இது பொய்ங்கிறப்ப அந்த ஒருத்தங்களோட உண்மையை வந்துட்டு நம்ம அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை யாராவது இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறனாலும் உண்மையாக இருந்தால் தான் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கேற்ற அந்த ரிப்போர்ட் பண்ணதை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணணும். ஸோ பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மூவி நான் பார்க்குறப்ப அது இதை என்னை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா இதை என்னை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷன், அவங்க பண்ணுறாங்க, அந்த ப்ரொஃபஷன் வேறு, அவங்களோட பர்சனல் லைஃப் வேறு என்னன்ட்டு. ஸோ நான் வந்துட்டு அதை பிரித்து பார்ப்பேன். ஸோ என்ன வந்துட்டு மூவி பார்க்குறப்ப இதை அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமே இருக்கணும்னு என்ன தீர்வு நினைக்கிறேன்? நடக்காமல் இருக்கணும்லாம் அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது ப்ரோ. அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க 2 பேருக்கு உள்ளது. நம்ம அதில் போய் மூக்கெல்லாம் நுழைய வேணாம், விட்டுருங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சரின்னு போடும், நாளை அது சரியில்லைன்னு மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். தப்பு பண்ணுறது மனுஷனோட இயல்பு, இயற்கையானது. இன்றைக்கி ஒரு விஷயம் சரின்னு போடும், நாளை அது சரின்னு படாது, மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். அது அவங்கவுங்க விருப்பம். அவங்கவுங்க லைஃப்பை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதிலேருந்து வெளியே வரட்டும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கடைசி வரைக்கும் திரும்ப 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 சொல்கிறது இதுதான். பொண்ணுன்றது அந்த 10 நிமிஷம் போதைக்கு உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. குடின்ற 2 மணி நேரம் போதைக்கு உங்கள் வாழ்க்கையே சீரழிச்சிக்காதீங்க. அதை என்னென்னு அவேர்னஸ்ஸாக பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். நாளை பின்னே வந்து பெண்களோ இல்லை வேறு ஆண்களும் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி திரைத்துறைக்கு போகணுன்னா ஒரு பயம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீல்டு கிடையாது அப்படின்னு ஏற்படலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது நம்ம கட்டுப்பாடு முதல்ல தேவை. அந்த இச்சைக்கு போகிற அளவுக்கு நம்ம மனசு கட்டுப்பாடாக இருக்கணும். மற்றவங்க சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ரூட்டு நல்லதாக இருக்கணும், அதுதான் எனக்கு மெயின். நம்ம ரூட் நல்லா இருக்கும்போது அப்புறம் அந்த தொழில் அந்த பிரச்சனையெல்லாம் வர்றதல்ல. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆண்களை தான் பெரும்பாலும் குற்றம் சொல்கிறன்ற மாதிரி, இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவங்க காதுபட வரும்போது ஓகே நம்ம இந்த கரியர் நம்ம தான் இருக்கோம், மூவிஸ் தான் நம்மளுக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்படி பண்ணி தான் நம்ம அந்த வாய்ப்பை வாங்கணுமா? ஏன் அந்த வல்னரபிலிட்டிக்கு அதிலே கொண்டு வந்து அதுதான் வந்துட்டு அந்த உமன்ஸ் கேர்ள்ஸ் யாராகட்டும் இன்க்ளூடிங் மென்ஸு பாய்ஸ் யாராகட்டும் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன் இது வந்துட்டுனா கொஞ்ச நாள் விட்டோம்னா அது ஹேபிட்டாக மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா நான் புதுசாக போகிறேன்னா எனக்கு சீனியர் ஒருத்தங்க இருப்பாங்க. சீனியர் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ நடந்தால் தான் நம்ம வாய்ப்பு கிடைக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்னா காலப்போக்கில் அதுதான் ஹேபிட்டோ இப்படி தான் நடக்குதான்ட்டு நான் வந்துடுறேன். ஸோ எல்லாமே சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நான் புதுசாக போகிறப்ப இந்த மாதிரி நடக்குதுன்னா நான் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணாமட்டேன்னா நாளைக்கு நான் ஒரு சீனியர் ஆகிறப்போ இன்னொருத்தங்க வந்தாங்கன்னா நானும் அதே தான் நான் கேரி ஓவர் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்போல்லாம் நம்ம நார்மலைஸ் ஆகிடும். அந்த மாதிரி நார்மலைஸ் ஆகி தான் இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சில நிறையா தப்பான விஷயங்கள் வந்துட்டு நார்மலைஸ் ஆகிடும். நம்ம கூட மூவியில் பார்க்குறோம் 10 பேர் தப்பு பண்ணால் அதுதான் சரிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த உலகம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாம் என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அதான் வீட்டிலேருந்து எப்படி ஆகுனா ஒரு சின்ன நம்ம தப்பு பார்த்தா கூட அதை எக்ஸ்போஸ் பண்ண ஹேபிட் வந்தால் தான் நம்ம வந்துட்டு சரியாகும். இப்போ இந்தியன் மூவியில் பார்த்தோம் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. பட் எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு வரோம், ஏன்னா எல்லாத்தையும் இன்றைக்கி தூங்கினோமா நாளைக்கு எந்திரிச்சோமான்னு சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணால் தான் உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட விருப்பம். இது நார்மலைஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதா விருப்பம். பட் நார்மலைஸ் ஆகக்கூடாது. யார் இதை ஃபீல் பண்ண நாளைக்கே நான் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது, பாய்ஸு அந்த மாதிரி எதுவும் நியூஸில் நம்ம அப்பப்போ அதுவும் கேட்குறோம்.
எனக்கு நடக்கிறப்போ நான் எப்படி அட்லீஸ்ட் என்ன சேர்ந்த நெட்வொர்க் நான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் போலீஸ்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நான் எப்படி என்னோடய ஃபேமிலிக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது, இல்லைனா ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன், இதை நானே க்ளோஸ் பண்ணி வச்சுக்காமல் அட்லீஸ்ட் நான் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நாளைக்கு நான் இதை இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு மேபி என்னோடய ஃபேமிலிக்கிட்ட இப்போ என் அம்மாட்ட சொன்னால் அது புரிஞ்சிக்கிற அளவு தெரியாது, அவங்க வேறு ஜென்ரேஷன் நான் வேறு ஜென்ரேஷன் இருப்பாங்க. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டனாச்சும் அட்லீஸ்ட் நான் கம்யூனிகேட் பண்ணால் இது கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது அப்பக்கப்பே எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆமாம், இதை நமக்குள்ளேயே வச்சுக்கூடாது. நமக்குள்ளேயே வைக்கிறப்ப தான் இந்த மாதிரி நியூஸஸ் வந்துட்டு ஒரு டைம் பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீ டூ எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் வந்துட்டு டேக் பண்ணி எனக்கு சின்ன வயசில் அப்படி நடந்தது, சின்ன வயசில் இப்படி நடந்ததுன்றாங்க. ஏன் அது அப்போவே கொண்டு வரல? ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு கொண்டு வந்தால் எங்கே நம்ம பேர் தப்பாக போயிடுமோ, நம்மளோட தொழில் அஃபெக்ட் ஆகுமோ, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஹேபிட்டை நம்ம பில்ட் பண்ணது வீட்டிலேருந்து தான் இருக்குது. இப்போ எனக்கே ஒன்று நடந்ததுன்னா வீட்டில் வந்து சொன்னேன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பொட்டை பொண்ணு நீ ஏன் அங்கே போய் பண்ணுற, இப்போ வீட்டிலேயே ஏதாச்சும் நடந்ததுன்னா நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ போகாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போகவே அங்கே வேலை பார்க்கணுன்னு இருக்கும், அவங்களும் வந்துட்டு சொல்லவும் மாட்டாங்க. பட் அவங்கள சொல்ல வைக்கணும், நாமளும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேருந்து தான் இந்த விஷயத்தை கொண்டு வரணும் வெளியே. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.